ஆர்டினரியா இருக்கிற மனிதன் சூப்பர் நேச்சுரலா மாறுகிறான். பைபிள் சொல்லுகிறது என்ன தெரியுமா? பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினால் எல்லாமா. ஆமென். அங்க பாருங்க, அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல. பாருங்க, இதுக்கு ஒரு எல்லை இருக்குது. சில நேரத்தில் எல்லா திறமை ஆற்றல் எல்லாம் பயன்படுத்திட்டு டயர்டாக போய் உட்காந்துருப்பாங்க. பக்கத்துல சொல்லுங்க, டயர்ட் ஆயிட்டீங்களா? முடியல, வலிக்குது, அழுதுருவேன். போகுதா? கடவுள் இப்ப சொல்றாரு, இது தெரியும். ஏன்னா இதுக்கெல்லாம் என்ன இருக்கு? இந்த மாம்சத்துக்கு என்ன இருக்கு? ஒரு லிமிட்டு இருக்குது. நீ அதுல வாழ ஒண்ணு என்ன பண்ணல, உண்டாக்கல. உன் மேல ஒருத்தர் வருவார், உன் வாழ்க்கையில ஒருத்தர் வருவார், உன் மேல ஒருத்தர் வந்து தங்கி இருப்பார். When Holy Spirit come, you will receive the power. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆமென். அப்போ பலன் அடைவீர்கள் அர்த்தம்னா, நம்ம பலன்லாம் முடிஞ்சிருச்சு, அதுக்கு ஒரு எல்லை தான் இருக்குது. ஆனால் ஆவியானவர் உங்க மேல வரும் பொழுது ஒரு ஆர்டினரியா இருக்கிற மனிதன் சூப்பர் நேச்சுரலா மாறுகிறான். ஓ ராஜா லாப்ரஹாண்டலே, the life of supernatural. ஆமென். ஒரு சாதாரண மனுஷன் பண்றதை தாண்டிய செயல்கள் உங்களுக்குள்ள இருந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும்? வர ஆரம்பிக்கும். அதனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒரு சாதாரண வாழ்க்கை கிடையாது, அது ஒரு அசாதாரணமான வாழ்க்கை. ஆமென். அது மாம்சத்தின் எல்லைக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை அல்ல, அதை தாண்டின ஒரு வாழ்க்கையாக அது இருக்கிறது. இந்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில் வரும்பொழுது சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம்ன்றது எந்தெந்த பகுதிகளெலாம் நடக்கும் அப்படின்னா அதை பற்றி பைபிள் அவ்வளோ பேசுது. ஒரு சாமானிய மனுஷனாக இருக்கலாம், சாதாரண ஒரு ஆளாக இருக்கலாம், ஆனால் ஆவியானவருக்கும் அவனுக்கும் ஒரு இணைப்பு, ஒரு தொடர்பு, அவருடைய நிரம்புதல் அவன் வாழ்க்கையில் வந்துட்டா அந்த ஆர்டினரி பீப்புள் எக்ஸ்ட்ராடினரியாக அவன் மாறுவான். ஆமென்.